ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவு டு ஓப்பன் யூடியூப் சேனல் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் யூடியூப் ஆரம்பித்த உடனே அதுக்கு என்னென்ன வேணுன்றதை நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து யூடியூப் ஆரம்பித்த உடனே பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனலை க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சேனலில் வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட் போட போகிறோம் அப்படின்றத யோசித்து வச்சுட்டு நம்ம கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறோம். நம்மளுக்கு எப்போ மணி வரும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த மணி வர்றதுக்கான ப்ராசஸ் வந்து நிறைய இல்லை, ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு வந்து யூடியூப் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்மளுக்கு வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி என்னென்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ்ன்றது வந்து 1 இயர்க்குள்ளே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா 90 டேஸ், அதாவது 3 மந்த்ஸில் வந்து நம்ம ஷார்ட்ஸோட நம்ம போடுவோம் இல்லைங்களா, ஷார்ட்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து 10 மில்லியன் வந்து கிராஸ் ஆகியிருந்துருக்கணும். இது வந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம வந்து பண்ணியிருந்துருக்கணும். ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ். அது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டு மில்லியன் வியூஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, ஷார்ட்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வீடியோ போட ஆரம்பித்த உடனே லைவ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சேனல் நம்மளுக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் லைவை டச் பண்ணி கிளிக் பண்ணி அதை எனேபிள் பண்ணி மறுநாள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைவ் ஓப்பன் ஆகும். அப்படி லைவ் ஓப்பன் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். நம்ம வந்து லைவ் போடுறோம், டெய்லி லைவ் போடுறோம் அப்படின்னா அந்த யூடியூப்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைவை ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லையா, நம்ம ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுகிட்டே வரோம் அப்படின்னா நம்மளோட ஷார்ட்ஸ் வந்து நல்ல அதாவது ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 700 வியூஸ் போகுது அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். நம்ம போடுற கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவுக்கு வந்து வியூஸ் போகும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு வீடியோவுக்கு ஏதாவது வியூஸ் போகலை அப்படின்னாலும் நம்ம வந்து வீடியோ போடுறது நிறுத்தக்கூடாது, சரிங்களா? அப்படி நம்ம நிறுத்தணும்னா பார்த்தீங்கன்னா வீடியோவோட வியூஸ் வந்து நம்மளோட சேனலோட வியூஸ் வந்து குறைஞ்சி போயிடும், வாட்சர்ஸ் வந்து குறைஞ்சிரும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு உங்களால் போட முடியலன்ற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்களா இருந்தால் ஒரு ஷார்ட்ஸாவது போடணும். அதாவது லாங் வீடியோ போடுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ, ஒரு நாளைக்குன்றது இல்லை, அதாவது நீங்கள் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் போடுற வீடியோ வந்து கரெக்டாக போடுங்க, சரிங்களா? அதில் நீங்கள் என்ன பேசணும், என்ன வீடியோவை கொடுக்கணுன்றதை வந்து தெளிவாக கொடுங்க அதில், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் உங்களோட சேனல் வந்து மானிட்டேஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மெயில் வருங்க. நீங்கள் மெயிலை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெயிலில் தான் வந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். மெயில் கன்ஃபார்ம் டெய்லி செக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எப்படி ஒரு வேலைக்கு போனால் ஒரு மெயில் செக் பண்ணீங்களோ சேம் அதே தான். யூடியூப்ன்றது ஒரு உங்களுடைய ஒர்க் அப்படி தான் நினச்சிக்கணும். நீங்கள் உங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மெயிலை வந்து நீங்கள் டெய்லி செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லிட்டு இருந்தேன், மானிட்டேஷன். உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைச்சிரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அட்ரஸ் வெரிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நிறைய இந்த மாதிரி இதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியல, அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி நம்ம பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், யார்கிட்டையும் கேட்காதீங்க. யூடியூப்லேயே வந்து ஹவு டு அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து தமிழ்லேயே போடுங்க. தமிழ்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் காமிக்கும். நீங்கள் அதைப்படி நீங்கள் உங்கள் சேனலுக்கு நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? இது எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஐடி இது எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்ல இருந்து ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆட்சன்ஸ்க்கான பாஸ்வேர்டு 4 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் உங்கள் சேனலில் அதாவது உங்கள் ஐடியில் போட்டுட்டு ஓகே பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களோட சேனல் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் நெக்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னு அர்த்தம். இதோட ஸ்டெப் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய எல்லாமே அட்ரஸ் வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணி முடித்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் 0.1 பைசா ஒவ்வொரு பைசாவாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில், அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஒவ்வொரு பைசால இருந்து தான் உங்களுக்கு வந்து டாலர் வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இதை நீங்கள் எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோவில் ஏர்ன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். அந்த எந்தெந்த ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஏறி, எவ்வளோ டாலர் ஏறிருக்கு, எந்த வீடியோவுக்கு முதற்கொண்டு எத்தனை டாலர் ஏறி இருக்குன்ற முதற்கொண்டு யூடியூப் ஸ்டுடியோவில் தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் எப்போ நம்மளுக்கு வரும்னா ஃபஸ்ட்டு வந்து $10 வந்து ஃபஸ்ட்டு நம்ம $10 ரீச் பண்ணணும். சரிங்களா? அந்த $10 வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா $100 வந்து நம்ம சேனலுக்கு நம்ம இந்த $10 ரீச் பண்ண உடனே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமானு பார்த்தா அது நம்மளுக்கு வரவே வராது. $100 நம்ம எப்போ $100 ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த $100 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து போகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த மாதம் ஒரு $120 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 120 அந்த அதாவது 20th டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து பேமெண்ட் வரும். அந்த 20th உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற அந்த டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தில் தான் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? இப்படி தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். சரிங்களா? எடுத்த உடனே நம்ம வீடியோஸ் போட்ட உடனே ஓப்பன் பண்ணி சேனல் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வீடியோஸ் போட்ட உடனே பேமெண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நம்ம சேனல் ஆரம்பித்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதை பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு பேமெண்ட்டே வரும். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. யார்கிட்டையுமே எதுவுமே தெரியலன்னு யார்கிட்டையும் கேட்காதுங்க. இந்த யூடியூப்குள்ளவே தான் இருக்குது நீங்கள் தேடுறதுக்கான சொல்யூஷன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு வேணுன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரிலேட்டடான வீடியோவும் நான் வந்து பேசி போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை.